ஓகே. ரைட், ஓகே, பாப்பண்டா. ஸோ லாஸ்ட்ல வந்து நாங்க பார்த்துருந்தாங்க சரிண்ணே. இந்த கெடிங் வந்து மாற்றப்படலை சரி, நான் அதுக்கு பார்க்க போறோம். இது இந்த லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் வந்து அடுத்த ரெண்டாவது ஒருங்கி செய்யற சந்தர்ப்பம். ஸோ ஒருங்கி செய்யறதுன்னு சொன்னா எனக்கு என்னன்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன, அதாவது தள உருவங்களை இப்போ ஒருங்கி செய்யல என்னென்ன விஷயம் எங்களுக்கு கருத்துல கொள்ள போறோம்ன்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருங்கி செய்வனது என்ன, எங்களுக்கு ஒரு ரெண்டு தள உருவங்கள் எடுத்தோம்னு சொன்னா அந்த ரெண்டையுமே வந்து தூக்கி ஒன்றுக்கு மேல ஒன்று வச்சோம்னு சொன்னா என்ன செய்ய போகுது, எங்களுக்கு ஒன்றோடு ஒன்று பொருந்துறதா இருக்க போகுது. ஏன்னா அதான் எங்களோட ஒருங்கி செய்வன்றது. ரைட், அப்போ ஒருங்கி செய்யணும்னு சொன்னா என்ன இருக்கணும், கட்டாயம் வந்து பொருந்துறதா இருக்கணும். அப்போ பொருந்தும்னு சொன்னா இனி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன, சுற்றளவு பரப்பளவுகள் கோணங்கள் நீளங்கள் எல்லாமே எங்களுக்கு என்னவா இருக்கணும், சமனாக இருக்கும் என்ன. ரைட். அப்ப நாங்க அதுல வந்து நான் இங்க பார்த்துட்டு இருக்கிறது எங்களுக்கு என்ன, எங்கட பாடத்துக்கு வந்து எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா முக்கோணி ஒருங்கி செய்யும் மாத்திரம் தான் எங்களுக்கு இருக்கு. ரைட். அதுல வந்து இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் வந்து நோட் பண்ணிக்கொள்ளு, தேட்டம் ரெண்டு தானே. தேட்டம் ரெண்டு. சரி, தேட்டம் என்ன எங்களுக்கு ரெண்டு. அந்த தேட்டம் ரெண்டு என்ன சொல்லுவதுன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு முக்கோணி ஒன்று உண்டு சரி, யாதாச்சும் ஒரு முக்கோணி எடுத்தோம்னு சொன்னா அதுல ரெண்டு கோணத்தையும் இன்னொரு பக்கத்தையும் பற்றி கதைக்க போறானு சரிண்ணே. முக்கோணியில் இருக்க போற எங்களுக்கு முக்கோணின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு 6 உறுப்புகள் இருக்க போதுடா. ரைட், அந்த 6 உறுப்புகள்ல வந்து எங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா யாதாச்சும் என்ன எங்களுக்கு ரெண்டு கோணம் சரி, ரெண்டு கோணத்தையும் ஒரு பக்கத்தையும் பற்றி தான் இங்க கதைக்க போறாங்க சரிண்ணே. அன்னைக்கு பார்த்த என்ன எங்களுக்கு ரெண்டு பக்கத்தையும் சரியான ஒரு கோணத்தையும் பற்றி காய்ச்சிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ரெண்டு பக்கமும் ஒரு கோணம் சம்பந்தமான காய்ச்சிருந்தாங்க. இங்க நாங்க பார்க்க போறது வந்து என்னது, ரெண்டு கோணமும் ஒரு பக்கம் சார்ந்தமான தான் நாங்க இங்க கதைக்க போறோம். ரைட், அப்ப தேர்தலி கொள்ளுங்க. ஒரு முக்கோணியில் ஒரு முக்கோணியில் இரண்டு கோணங்களும் ஒரு முக்கோணியில் இரண்டு கோணங்களும் ஒரு முக்கோணியில் இரண்டு கோணங்களும் ஒரு பக்கமும் ஒரு முக்கோணியில் இரண்டு கோணங்களும் ஒரு பக்கமும் பிறிதொரு முக்கோணியில் உள்ள பிறிதொரு முக்கோணியில் உள்ள இரண்டு கோணங்களுக்கும் ஒத்த பக்கத்திற்கும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஒத்த பக்கத்திற்கும் சரி, நான் என்ன இருக்க போறேன் எங்களுக்கு ஒத்த பக்கத்திற்கும். சரியா, இதை ஞாபகம் வச்சு கொள்ளணும். என்ன எங்களுக்கு ஒத்த பக்கத்திற்கும் சரியானே. ரைட், இரண்டு கோணங்களுக்கும் ஒத்த பக்கத்துக்கும் சமனெனில் முக்கோணிகள் அவ்விரு முக்கோணிகளும் ஒத்த பக்கத்திற்கு சமனெனின் அவ்விரு முக்கோணிகளும் கோணம் கோணம் பக்கம் அவ்விரு முக்கோணிகளும் கோணம் கோணம் பக்கம் பிராக்கெட்டுகளை வந்து கோ கோ பாடலே பிராக்கெட்டுகள் வந்து கோ கோப்பா அவ்விரு முக்கோணிகளும் கோணம் கோணம் பக்கம் என நிபந்தனைக்கமைய ஒருங்கி செய்யும். என நிபந்தனைக்கமைய ஒருங்கி செய்யும். ரைட். அப்ப போன இதுல படிச்சிருந்த நீ என்ன எங்களுக்கு படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா சரிண்ணே, இப்ப ரெண்டு முக்கோணி எங்களுக்கு இருக்கு சரி, ரெண்டு முக்கோணி எங்களுக்கு இருக்குது. ரைட். போன கிளாஸ்ல நாங்க படிச்ச விஷயம் வந்து என்னவா இருக்கும்னு சொன்னா ரெண்டு பக்கங்கள் சரி, யாதாச்சும் ஒரு ரெண்டு பக்கங்கள் சமனாகவும் அங்க ஒரு கோணம் கழிச்சிட்டு அந்த கோணம் எங்களுக்கு என்னவா இருக்கணும்னு சொன்னா அந்த ரெண்டு பக்கத்துக்கும் இடையில அடை கோணமா இருக்கணும் சரி, அதை நாங்க நோட் பண்ணியிருந்தாங்க என்ன எங்களுக்கு அடை கோணம்ன்றது எங்களுக்கு இருக்கா. ரைட். அப்ப இந்த கோணம் எங்களுக்கு என்ன, அதாவது ரெண்டு பக்கத்துக்கு இடையில இருக்க இந்த கோணமும் அதே மாதிரி இந்த ரெண்டு பக்கத்துக்கு இடையில இருக்கிற இந்த கோணமும் சமனா இருக்கைக்கு தான் எங்களுக்கு என்னது முதலாவது நிபந்தனையின்படி ஒருங்கி செய்ய. இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா என்ன ஒத்த ஒரு பக்கம்னு சொல்றாங்க, ஒத்த ஒரு பக்கமா. ரைட். அப்ப எங்களுக்கு படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ரெண்டு கோணம் இருக்க போகுது சரி, ரெண்டு கோணம் இருக்க போகுது. ரைட். என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொன்னா இதனால இந்த மாதிரி எங்களுக்கு என்னன்னு சொன்னா வந்து முக்கோணிகள் இருக்க போறாரா. இது எப்படி இருக்கணும்னு நியமங்கள் இந்த மாதிரி இருக்க போகுது. ரைட்டா. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு கோணம் சமன்னு சொல்றேன். அதே மாதிரி இங்கேயும் அதே கோணம் சரி, நான் ஒரு குறியீடு போட்டு சொன்னா ரெண்டு கோணம் வந்து சமன் அர்த்தம். சரியா. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ரெண்டு கோடு போடுறேன். நான் அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு கோடு போடுறேன். ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏபிசி என்ற முக்கோணியும் ஏபிசி என்ற முக்கோணியும் இந்த PQR என்ற முக்கோணியும் ஒருங்கி செய்ய வேணும்னு சொன்னா கோணம் கோணம் வந்துட்டு இன்னொரு பக்கம் தேவை. அந்த பக்கம் எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒருவேளை இந்த முக்கோணில வந்து இந்த பக்கம் தான், அதாவது இந்த கோணத்துக்கு எதிர சரி, இந்த கோணத்துக்கு எதிர உள்ள இந்த பக்கத்தை போட்டிருந்தாங்கன்னு சொன்னா அதே மாதிரி
இந்த கோணத்துக்கு சரிதானே, இங்க என்ன அந்த ஒரு ஒற்றடைப்புள்ள கோணம் இருக்குதோ அதுக்கு எதிரோள்ள பக்கமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் அதுக்கு எதிர இருக்கிற பக்கம் சமனாக இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு என்ன செய்யும், ஒருங்கி செய்யும். சரிதானே, என்ன செய்ய போதுங்களுக்கு ஒருங்கி செய்யணும்னு சொன்னா என்ன மாதிரியான ஆப்பனங்களுக்கு வரப்போகுது, இங்க இந்த பக்கம் வந்து எந்த கோணத்துக்கு எதிர, அதான் நான் ஒத்த பக்கம்னு சொல்றேன். சரி, நான் ஒத்த பக்கம்ன்றது அதான் ரைட்டானே. இங்க எந்த கோணத்துக்கு எதிர அந்த பக்கம் போடுமோ அடுத்த முக்கோணிலையும் அதே கோணத்துக்கு எதிர இருக்க வேண்டும். ரைட். ஒருவேளை என்னங்களுக்கு இந்த பக்கத்தை நான் போடல, நான் இந்த பக்கத்தை நான் போடல அப்படின்னு சொன்னா இந்த பக்கத்தை போடல, இதுல வந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த பக்கத்துக்கு சமன் போட்டுருக்கேன். அப்ப நீ சொல்லு பாப்போம், இந்த பக்கம் சமன் போட்டுந்தா இந்த பிக்யூஆர்ன்றதுல வந்து எந்த பக்கம் பிக்யூ என்ற பக்கம் சமனா இருக்கணுமா, அல்லது கியூஆர் என்ற பக்கம் சமனா இருக்கணுமா, அல்லது பிஆர் என்ற பக்கம் சமனா இருக்கணுமா, எந்த பக்கம் சமனாக இருக்க வேண்டும் சொல்லுவாங்க. இந்த முக்கோணம் இங்க வந்து இந்த முக்கோணம் என்ன செய்யறாங்களுக்கு ஏபி என்ற பக்கம் மாதிரி இங்கே எங்களுக்கு என்ன அந்த ஏபிக்கு சமமான ஒரு பக்கம் அமைய வேணுமா இல்லையா, அந்த பக்கம் என்னவா இருக்க வேண்டும் செட் பண்ணு. செட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தா செட் பண்ணுங்க வீக்கா. எந்த பக்கத்து சொல்லு, ஒத்த பக்கம்னு சொன்னா நான் விலகி இருக்கணும், எந்த பக்கத்து சமனா இருக்கணும், எவ்வளவு பேர் இருக்கீங்க. வெரி குட் நானே அச்சனா ஆலியா, வெரி வெரி குட் ரசனானே. அதனால ரெண்டு ஜீவன் தான் போட்டுருக்காங்க, மிச்சாக்கள் என்ன செய்றீங்கடா. சும்மா பார்த்துட்டு இருக்கிய, சும்மா பார்த்துட்டு இருக்காத நானே, சும்மா பார்த்துட்டு இருக்கிறதையும் தொழிலா செஞ்சு கொள்ளாத சரியா. என்ன செய்ய போற எங்களுக்கு வந்து இங்க பார்த்தேன்னு சொன்னா இந்த பக்கம் யாருக்கு எதிரே இருக்காருன்னு சொன்னா இந்த என்ன எங்களுக்கு டபுள் கோடு போடு, அந்த டபுள் கோட்டுக்கு எதிரே டபுள் கோட்டுக்கு எதிரான அந்த பக்கம் இருக்கு. அதே மாதிரி கட்டாயம் இங்கேயும் என்ன அதே டபுள் கோட்டுக்கு எதிரே இருக்க வேண்டும். அப்ப எங்களுக்கு என்ன, இங்க ஏபி சமனாக இருக்கிற மாதிரி இங்க பிஆர் சமனாக இருந்தா மட்டும்தான் என்ன செய்யும் எங்களுக்கு அந்த ரெண்டு முக்கோணையும் ஒருங்கி செய்ய சொல்லலாம். சரி, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, சரி அதுவும் இல்லை எங்களுக்கு தானே. ஒருவேளை என்ன செய்யணும்னு சொன்னா இந்த முக்கோணில பிடிச்சு போட்டுக்கலாம். இப்ப நான் உனக்கு சாம்பிள் தரேன். இந்த முக்கோணில நான் என்ன செய்யணும்னு சொன்னா இவருக்கு இந்த இதுக்கு நானே இந்த முக்கோணில வந்து பிக்யூ அந்த மூன்று கோடு போட்டிருக்கேன். அந்த அந்த மூன்று கோடு இங்க யாருக்கு இருக்க வேண்டும், இந்த முக்கோணில. நான் இந்த முக்கோணில ஒரு பக்கம் சமன் காட்டிட்டேன். அப்ப இந்த முக்கோணில அந்த ஒரு பக்கம் சமனா இருக்கணும் வேணுமா இல்லையா, ஒருங்கி செய்ய வேண்டும் சொன்னா எந்த பக்கம் சமனாக இருக்க வேண்டும் இந்த முக்கோணில, அதாவது ஏபி என்ற பக்கமா அல்லது பிசி என்ற பக்கமா அல்லது ஏசி என்ற பக்கமா சமனாக வேண்டும். எந்த பக்கம்? ஆ ஐலியா, என்ன பேர் ஐலியாவா? வெரி குட் சரியான சௌமியா அச்சனன். I1110 டே இந்த பாஸ்வேர்ட் அடிச்சு வச்சுக்கீங்கடா. பண்ணி பாஸ்வேர்ட் அடிச்சு வச்சுக்கிறீங்க. உங்களோட பேர்களை ரீநேம் பண்ணிக்கொள்ளு சரியான உங்களோட பேர்களை. இந்த I1110 இருக்கு சைட்ல இருந்து சரி அந்த பார்ட்டிசிபென்ட் கிளிக் பண்ணி போனேன்னு சொன்னா அந்த ரெண்டு பேர்ல கிளிக் பண்ணி சொன்னா ரீநேம் பண்ணலாம். அதே மாதிரி ஜோகீஸ்வரன் நானே பிரிந்தியாவா சரியான யாரோ சரி என்ன செய்யறாங்க எங்களுக்கு பேர்களை மாத்திக் கொள்ளுங்க. ரைட், ஓகே தானே. சோ இங்க பார்த்தான்னு சொன்னா யார் எங்களுக்கு சமனாக அமைய வேண்டும் சொன்னா என்ன எங்களுக்கு இதுல பார் இந்த கோணம் இந்த கோணம் விட எஞ்சின கோணம் வந்திருக்கீங்க. எஞ்சின கோணத்துக்கு எதிரதான் இந்த பக்கம் இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன எங்களுக்கு அந்த ரெண்டு கோணத்தையும் விட்டு எஞ்சின கோணத்துக்கு எதிர உள்ள பக்கமா இருக்கணும். அப்ப யார் எங்களுக்கு பிசி என்றவருக்கு நாங்க சமனை போட்டோம்னு சொன்னா இந்த ரெண்டு முக்கோணியை நாங்க என்ன செய்யலாம், ஒருங்கி செய்வு சொல்லலாம். ஒருங்கி செய்வு சொல்லக்கூடியமா இருக்கும். விளங்கி கொள்ளுதா? ஓகேயா? ரைட் தானே, ரைட், ஓகே ரைட். அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா அடுத்ததுக்குள்ள வந்து நிறுவல் விஷயத்துக்கு நாங்க போவோம். அப்போ உனக்கு என்ன மாதிரி அந்த ஒத்த பக்கம் இந்த விஷயம் உனக்கு விளங்கி. அங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா அந்த அடைகோணம் பார்த்தோம் நாங்க, இங்க பார்த்தோம்னு சொன்னா ஒத்த பக்கம். அப்ப ரெண்டு என்ன கோணம் சொல்லிக்கல, எங்கின பக்கத்தை நாங்க கதைக்க போய் என்ன செய்யணும் எங்களுக்கு அந்த ஒத்த பக்கம் என்ற விஷயம் வந்து எங்களுக்கு ஞாபகம் வரணும். இதுல சும்மா ஒரு பக்கம் இருக்குதுன்றதுக்காக நாங்க ஒருங்கி செய்ய சொல்ல முடியாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தேன்னு சொன்னா என்ன எங்களுக்கு இப்ப இதுல நான் வச்சுக்கொள்ளணும். இப்ப இப்படி ஒரு முக்கோணி இருக்குடா சரியானே, அதே மாதிரி இந்த மாதிரியும் ஒரு முக்கோணி இருக்குது ரைட்டா. இவர் எங்களுக்கு எல்எம்என் என்ற முக்கோணி, இவர் எனக்கு பிக்யூஆர் முக்கோணி இதனால இந்த கோணம் சமன் சொல்லிட்டானு, இந்த கோணம் சமன் சொல்லிட்டானு இதனால இங்க பார்த்தேன்னு சொன்னா இதுல ஒரு அடையாளமும் இந்த டபுள் கோட்டுக்கு எதிரையும், இங்க பார்த்தேன்னு சொன்னா இதுல ஒரு அடையாளம் போட்டிருந்தேன் சரியானே. இங்க இந்த அடையாளம் இங்க இந்த அடையாளம் மாத்தி போட்டிருந்த உனக்கு என்ன, இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் தான். சரி, எங்களுக்கு சமன் தான்.
ஆனா என்ன செய்யான்னு சொன்னா ஒருங்கி செய்ய மாட்டேன். என்ன காரணம் எங்களுக்கு? ஒத்த பக்கமாக அமையல. ஒருங்கிசை சொல்ல போட்டோம்னு சொன்னா ஒத்த உறுப்புகள் சமனாக வேண்டும். ஒத்த உறுப்புகள் என்ன வேணும் எங்களுக்கு? சமனாக வேண்டும். அப்போ ஒத்த உறுப்புகள் சமன் சொன்னா என்ன எங்களுக்கு? இங்க எந்த கோணத்துக்கு எதிர் அந்த பக்கம் இருக்குதோ அதே மாதிரி அங்கேயும் அதே கோணத்துக்கு எதிராக அந்த பக்கம் இருக்கணும். அவர்தான் எங்களுக்கு அந்த ஒத்த உறுப்புகள் என்றது. சோ இங்க பார்த்தோம்னு சொன்னா ஒத்த உறுப்புகள் சமன்ன்றதை எங்களுக்கு திருப்தி செய்யல. அப்ப இவர் என்ன செய்யாத எங்களுக்கு ஒருங்கி செய்ய மாட்டேன். இதனால விளங்கி கொள்ள வேண்டும். எங்களுக்கு என்ன எந்த ஒரு பக்கத்தை சமன் போட்டதுக்காக இல்லாட்டி ஏதோ ஒரு ரெண்டு கோணத்தை சமன் போட்டதுக்காக நாங்க என்ன செய்ய முடியாது, நாங்க அவரை நிறுவ முடியாது. ரைட். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த ரெண்டு முக்கோணியையும் ஒருங்கி செய்யறதை நீங்க நிறுவ போறீங்க. டக்குனு படத்துக்கு இருங்க வாங்க குப்பில படத்தை கீறி போட்டு டக்குன்னு நிறுவி விடுவாப்ப முறைக்கா நிறுவி போட்டு என்ன செய்யறேன்? போட்டோ எடுத்து எனக்கு போட்டுக்கொள்ளும். சரியானே? ரைட். வேகமாக. சாமி இந்த பேருந்து மாத்தி வச்சு கொள்ளுங்கடா. சரியானே? ஏன்னா அடுத்த கிளாஸுகள் வந்து இப்ப நேர கிளாஸுகளுக்கு வரைக்கல சில என்ன செய்யற வேண்டி இருக்குமோ அது அந்த விஷயத்தை நானே சொல்ல வேண்டி இருக்கும். சரியா? அப்ப என்ன எங்களுக்கு? அதாவது கோணம் கோணம் பக்கத்துக்கு அமையான சின்ன அடே ஒருங்கி செய்வன்ற அந்த ஒரு மூன்று வார்த்தை என்ற விஷயத்தை கவனிச்சு கொள்றா. மூன்றே மூன்று உறுப்பு தான் சம்பந்தப்பட போகுது. அந்த மூன்று உறுப்பு வந்து எங்களுக்கு என்ன? அந்த எதிர இருக்கிற இல்லது எங்களுக்கு என்ன? நடுவுல இருக்காரு அந்த ஒரு சின்ன ஒரு கன்செப்ட் மட்டும்தானே இந்த ஒருங்கி செய்வல இருக்குது. தானே? ஏதோ ஒருங்கி செய்வன்னு சொன்னா தலையால போற பாடமே கிடையாது. ஒருங்கி செய்வங்களுக்கு என்ன நிறுவனங்கள் என்றது ஒரு தலையால போற பாடம் கிடையாது. ஆனா எங்களுக்கு என்ன? தலையால போற மாதிரி ஸ்கூல்கள் எல்லாம் என்ன செஞ்சுவாங்க? மாத்தியாக உருட்டி விட்டுருப்பாங்க. அது அவ்வளவு கஷ்டமான பாடம் இல்ல. ரைட்டா? இலகுவாக படிச்சு எடுத்துட்டேன்னு சொன்னா சின்ன கன்செப்ட் அந்த கன்செப்ட் உனக்கு புரிஞ்சுட்டு சொன்னா சரி. இதனால என்ன எங்களுக்கு ஏதோ மூன்று உறுப்பு சம்பந்தப்பட போகுது. அந்த மூன்று உறுப்பு சம்பந்தப்படுத்தி எங்களுக்கு என்னது? மூன்றே மூன்று தான் இருக்குது. அதுல என்னோட நாலாவது வரப்போ எங்களுக்கு என்ன ஜஸ்ட் ஒரு ரெண்டு உறுப்பு தான். அந்த ரெண்டு உறுப்பு சம்பந்தப்படுறது செங்கோண முக்கோணி அவ்வளவுதான். மிச்சம் எல்லா முக்கோணிக்குமே எங்களுக்கு என்ன மூன்று உறுப்பு சம்பந்தப்படணும். அதுக்காக மூன்று உறுப்பு சம்பந்தப்படுறதுக்காக மூன்று கோணம். சரிதானே? கோணம் கோணம் கோணத்துல எதுவுமே ஒருங்கி செய்ய மாட்டேது. கோணம் கோணம் கோணத்துல எங்களுக்கு என்ன ஒருங்கி சேர இல்ல. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா ஏன் கோணம் கோணம் கோணத்துல ஒருங்கி செய்யலன்னு சொன்னா அதே முருகா கவனிச்சுக்கொள்ளு. இப்ப பார்த்தேன்னு சொன்னா இப்படி ஒரு குட்டி முக்கோணி இருக்குது. இந்த குட்டி முக்கோணியும் மாக்கோணங்களோட கூட்டத்தை 180 தான். அதே மாதிரி இந்த பெரிய முக்கோணியும் இருக்குது. சரிதானே? இவருக்கு சொல்றேன் எங்களுக்கு என்ன ஒரு பாக 20 பாக இன்னொரு பாக இன்னொரு 80 பாக சரிதானே? இன்னொரு பாக இன்னொரு 80 பாக இந்த மாதிரி வச்சுக்கொள்ளும். அதே மாதிரி என்ன செய்யறேன்? அதே மாதிரி இங்கேயும் 80 பாக இங்கேயும் 80 பாக இன்னொரு பாக 20 பாக அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா இங்க பார்த்தேன்னு சொன்னா இவருக்கும் என்னது எங்களுக்கு மூன்று கோணங்கள் அதே மாதிரி இங்கேயும் மூன்று கோணம் சமனாத்தான் இருக்குது. ஆனா இவரை தூக்கி இவருக்கு மேல வச்சாலோ இவரை தூக்கி இவருக்கு மேல வச்சாலும் எங்களுக்கு என்ன செய்யாது? பொருந்த மாட்டுது. அப்ப எங்களுக்கு ஒருங்கிசை பார்த்தேன்னு சொன்னா அந்த உறுப்புகள்ல வந்து கோணம் கோணம் கோணத்துல வந்து எங்களுக்கு என்ன? ஒருங்கி செய்ய மாட்டுது. ஞாபகம் வச்சுக்கொள்ளு. சரிதானே? மிச்ச எல்லா விதத்திலயும் எங்களுக்கு என்ன ஒருங்கி செய்யும்? பக்கம் பக்கம் பக்கத்துல ஒருங்கி செய்யும். சரியான மற்ற மாதிரி வர எல்லா விஷயத்திலயும் ஒருங்கி செய்ய போகுது. ஆனா கோணம் கோணம் கோணம்ன்றதுல எங்களுக்கு என்ன செய்யாது? ஒருங்கி செய்ய மாட்டது. அது என்ன ரீசன் சொன்னா எல்லா முக்கோணின் அகக்கோணங்களை கூட்டத்தே 180 தான். அது மிக மிக குட்டியா இருந்தாலும் சரி அது நீ என்ன செய்ய வீட்டின் சைஸ்ல நீ கிதறி வச்சிருந்தாலும் சரி எங்களுக்கு என்ன செய்யப்பாது? முக்கோணிகள் கோணங்கள் அகக்கோணங்கள் கூட்டத்தை மாறாதால அவ கோணங்கள் சமனா இருக்கும்ன்றதுக்காக என்ன செய்யலாம்? நாங்க ஒருங்கி செய்ய வைக்க முடியாது. நானே அதற்கா ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ள நீங்க அதை கேட்டா அதுக்கேற்ற மாதிரி சொல்றதுக்கு ரெடியா இருங்க. சரியா? Right. அப்ப இவரை நிறுவி இருப்பீங்க. நிறுவி நாங்க போட்டோ எடுத்து நீ என்ன செய்யலாம்? இதுல போடலாம்டா. நானே சட்லையும் போடலாம். அப்படி இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு நீ மெசேஜ் போட்டு விடு. நானே போட்டு விட்டாலும் நான் பார்த்துக்கொள்ளும். நானே 076 64 24 084 வாட்ஸ்அப்ல நீ போட்டோ எடுத்து போட்டு விட்டாலும் சரி. சரியா? ரைட் பாப்போம். பாருங்கடா ஒருங்கிசைய சொல்ல போறேன். என்ன சொல்லணும் எங்களுக்கு? ஒருங்கிசை சொல்றதுக்கு ஒரு என்ன எங்களுக்கு ஒரு இரண்டு ப்ராப்பரான ஒரு விஷயம் இருக்கு எங்களுக்கு.
யார் யார சொல்ல போறோம்னா முக்கோணி எஸ்டிஜூன்ற வரையும் முக்கோணி என்ன எங்களுக்கு LMN சரியான இல் ரெண்டு மாதிரி சரியான ரெண்டு முக்கோணிலையும் கதைக்கிறது முக்கோணி STU முக்கோணி LMN ரைட் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சமா எங்களுக்கு என்ன SUT என்ற கோணம் இந்த கோணத்தை எப்படி சொல்ல போறோம் நாங்க பேர்ல SUT என்னது SUT என்ற கோணம் சமன் என்னவா இருக்கும் அதே மாதிரி இங்க இருக்கிற கோணம் NLM இல்லாட்டிக்கு MLN எதை சொன்னாலும் சரி சரியானே NLM என்ற கோணம் என்ன காரணம்னு சொன்னா தரவிலேயே இந்த கோடு என்ன செஞ்சிருங்களுக்கு குறிச்சு காட்டியிருக்கு அப்ப காரணம் நாங்க எழுத வேண்டும் என்ன எங்களுக்கு தரவு என்னது தரவு சரியான அதே மாதிரி அடுத்த கோணம் என்ன எங்களுக்கு STU என்ற கோணம் STU என்ற கோணம் என்னவா இருக்க போன்னு சொன்னா இங்க டபுள் கோடு இங்கேயும் டபுள் கோடு என்னது LNM இல்லாட்டி MNL சரியான LNM என்ற கோணம் சரியான என்னவா இருக்க போகுது காரணம் அது உங்களுக்கு தரவாக இருக்க போகுது என்னது தரவு ரைட் அதே மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போற ST என்றவர் வந்து யாருக்கு சமனா இருக்க போகுதுன்னு சொன்னா MNக்கு சமன் ST வந்து எங்களுக்கு என்னது MNக்கு சமன் அதுக்கும் என்ன காரணம் எங்களுக்கு தரவுல தான் குறிச்சிருக்கு என்னத்துல சொல்லியிருக்கு தரவு அவ்வளவுதான்டா நிறுவல் இவ்வளவு தான் சொல்ல போறீங்க ஆகவே முக்கோணி STU சர்வசமன் சர்வசமன் என்னது சர்வசமன் சொன்னா பக்கங்கள் சமன் கோணங்கள் சமன் பரப்பளவுகள் சமன் சுற்றளவு சமன் சொன்ன இந்த ரெண்டு முக்கோணியை காட்சி சொன்னா எல்லாமே சமன் சர்வசமன் என்ன இருக்க போற முக்கோணி LMN என்ன காரணம் எங்களுக்கு கோணம் கோணம் பக்கம் அவ்வளவுதான் ஒருங்கி செய்ய சொல்லிட்டோம் என்னத்துக்காக நாங்க ஒருங்கி செய்ய சொல்றாங்கன்னு சொன்னா ஒத்த உறுப்புகள் சமன் என்றதுக்காக ஒத்த உறுப்புகள் சமன் என்றதை வச்சுக்கொண்டு கேள்விக்கு விடைய நாங்க பண்ணதுக்காக சரியானே அப்ப சமன் சொல்லிட்டோம் யார் யார் அந்த ஒத்த உறுப்புகள் சரியானே ஒத்த உறுப்புகள் எழுத போறோம் ஒத்த உறுப்புகள் யார் யாருன்னு ஒத்த உறுப்புகள் அது சொல்லு ஒத்த உறுப்புகள் யார் யார் எங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு கோணத்தை கதைச்சிட்டான் அப்ப ரெண்டு கோணத்தை கதைச்சோம்னு சொன்னா இன்னொரு எக்ஸ்ட்ராவா இன்னொரு கோணம் இருக்குது எக்ஸ்ட்ராவா இன்னொரு கோணம் இருக்கு அது எந்த கோணம்னு கேட்டா UST என்ற கோணம் என்னது UST என்ற கோணம் யாருக்கு சமனா இருக்கணும் இங்க அதை விட எஞ்சின கோணம் என்ன எங்களுக்கு LMN என்ன கோணம் LM என்ன கோணத்துக்கு சரியானே சொல்லிட்டான் அப்ப என்ன எங்களுக்கு மொத்தம் 6 உறுப்பு வரணும் அப்ப இங்க ரெண்டு கோணம் ஏற்கனவே கதைச்சிட்டான் அப்ப இன்னொரு கோணம் கதைச்சிட்டான் அதே மாதிரி இங்க ஒரு பக்கம் கதைச்சிட்டான் அப்ப இன்னும் எக்ஸ்ட்ராவா ரெண்டு பக்கம் இருக்குது அவ்வளவுதான் என்ன எங்களுக்கு ஒருங்கிசை சொல்லணும்னா அங்க ஒருங்கிசை சொல்லப்பட்டதை விட மற்ற எல்லாம் எங்களுக்கு சமனா இருக்கணும் அது எப்படி எங்களுக்கு ஒத்த உறுப்புகள் சமனானே அப்ப இவர் சொல்லிட்டோம்னு சொன்னா அடுத்தது பார்க்க போறோம் யார் எங்களுக்கு SU என்றவருக்கு யார் சமன் SU என்றவருக்கு யார் சமன் பார்க்கணும்னு சொன்னா SU என்றவர் எந்த கோணத்துக்கு எதிர இருக்காருன்னு பார்க்க போறோம் அப்ப SU என்ற பக்கம் எந்த கோணத்துக்கு எதிரே இருக்காருன்னு சொன்னா டபுள் கோட்டுக்கு எதிரே அப்ப இங்கேயும் அதே டபுள் கோட்டுக்கு எதிரே என்ன கோணம் இருக்குதோ அவர் தான் சமன் அப்ப நான் என்ன செய்ய போறோம் SU என்ற ஒரு பக்கம் இருக்குது அப்ப SU என்ற பக்கத்தை நாங்க பார்க்க போறோம் இங்க டபுள் கோட்டுக்கு எதிரே இருக்காரு அதே மாதிரி அங்க டபுள் கோட்டுக்கு எதிரே யார் இருக்காருன்னு சொன்னா LM என்ற பக்கம் என்ன பக்கம் LM என்ற பக்கம் ரைட் அதே மாதிரி மற்ற பக்கம் என்ன எங்களுக்கு TU என்ற பக்கம் என்ன பக்கம் TU என்ற பக்கம் TU என்ற பக்கம் வந்து யாருக்கு எதிரே இருக்காரு எங்களுக்கு எஞ்சின கோணத்துக்கு எதிரே எந்த கோணத்துக்கு எதிரே இருக்காரு எங்களுக்கு எஞ்சின கோணம் இங்க பாத்தீங்கன்னா இவரான எஞ்சின கோணம் எஞ்சின கோணத்துக்கு எதிரான எங்களுக்கு என்ன TU இருக்குது அதே மாதிரி இங்க அந்த மிச்சமாக இருக்கிற கோணத்துக்கு எதிரே என்ன இருக்காரு எங்களுக்கு யார் இருக்காருன்னு சொன்ன எங்களுக்கு அதாவது யாரா LN அப்ப விளங்கிட்டா ஒத்த உறுப்புகள் சமன் எங்களுக்கு என்ன ஒருங்கிசை சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன விஷயம் எங்களுக்கு தெரியும் அந்த 4 நிபந்தனை தெரிஞ்சு அந்த 4 நிபந்தனைல ஏதோ ஒண்ணுதான் சுத்தி சுத்தி வரப்போகுது அதுலயும் நாங்க இப்ப படிச்சுட்டு இருக்கிற நிபந்தனை வந்து ஜஸ்ட் எங்களுக்கு என்ன கோணம் பக்கம் அப்ப கோணம் பக்கம் சொல்லிட்டோம்னு சொன்னா ரெண்டு கோணம் சொல்லிட்டோம் அப்ப ஒருங்கிசை சொன்ன பிறகு ஒத்த உறுப்புகள் படி இன்னும் ஒரு கோணம் இருக்குது அந்த கோணம் என்ன எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எஞ்சி இருக்கிற கோணத்தை போட்டு விடுவீங்க ரைட் அதே மாதிரி அடுத்தது எங்களுக்கு என்ன வரப்போகுது ஒரு பக்கம் அங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்ப என்ன ரெண்டு பக்கம் இருக்கு அந்த ரெண்டு பக்கத்தை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னா எந்த பக்கத்தை நாங்க இங்க எடுத்து வச்சுக்கணுமோ அந்த பக்கத்துக்கு எதிரே எந்த கோணம் இருக்குன்னு பார்க்க போறோம் அதே மாதிரி அடுத்த முக்கோணிலையும் போய் அதே பக்கத்துக்கு எதிரே எந்த கோணம் இருக்குன்னு நாங்க எந்த இது இருக்குன்னு சொல்ல பார்த்தோம்னு சொன்னா அவ்வளவு தாண்டா அப்ப எங்களுக்கு எந்த விட ஜெபர்சன் ஜெபர்சன் செஞ்சு போட்டிருக்கான் ஆனா எங்களுக்கு என்னன்னு சொன்னா ஜெபர்சன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எங்களுக்கு தரவுகள் சரியான என்ன காரணம் என்ற விஷயத்தை நீங்க கொடுக்கல சரியானே
அந்த கொடுக்காம விட்டீங்கன்னு சொன்ன சைட்ல வந்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா விடைகளை சரியா செஞ்சு விட்டு ஆனா என்ன விட்டுருக்கீங்க எங்களுக்கு இந்த விஷயங்களை நீங்க எழுதாம விட்டீங்க. இந்த விஷயம் எழுதாம விட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு மார்க்ஸ் வர போறது கிடையாது. ஏன்னா அப்ப அந்த விஷயத்த போன இதுலயும் வந்து யார் ஒரு ஆள் போடிக்க சொல்லிட்டு இதுலயும் அதே மாதிரி நடத்தினா ஓகே. ஸோ வச்சாக்கள் கோணம் கோணம் பக்கம் இல்லடாப்பன் மேலே இருக்கிற அந்த என்ன ஒவ்வொன்றுமே அந்த கோணம் என்னத்துக்கா சமன், அந்த பக்கம் என்னத்துக்கா சமன், எல்லா விஷயமே நீ நோட் பண்ண வேணும். சரி விளங்குதா? அப்போ ஒருங்கி செய்ய விளங்கி அடங்களுக்கு என்ன கோணம் கோணம் பக்கத்துக்கு அமை ஒருங்கி செய்யற முக்கோணி என்ன மாதிரி என்ன கண்டுபிடிக்க விளங்கிட்டு தானே. சோ நம்ம அடுத்த கிளப்பு ரைட். அப்ப நீ என்ன செய்யற, இப்ப இந்த முக்கோணியை எடுத்து நீ கீறி என்ன மாதிரி ஒருங்கி செய்ய சொல்லுவாம டக்கண்டு டக்கண்டு இதை கீறி யார் யாருங்களுக்கு பார்த்தான்னு சொன்னா ரெண்டு கோணம் கண்ணுக்கு தெரியுது, இன்னொரு பக்கம் எங்களுக்கு தேவை, அந்த பக்கத்தை யாருன்னு தேடி பிடிச்சான்னு சொன்னா அவ்வளவுதான் இந்த சாப்டர் க்ளோஸ். கண்ணுக்க தெரியுற ரெண்டு முக்கோணிலையும் கண்ணுக்க தெரியுற மாதிரி ரெண்டு கோணம் தெரியுது, இன்னொரு பக்கம் தான் எங்களுக்கு தேவை, அந்த பக்கம் அங்க இருக்கு பிடிச்சான்னு சொன்னா இந்த நிறுவல் அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு. அவன் நிறுவ யார் எங்களுக்கு முக்கோணி ஏபிஎக்ஸ், முக்கோணி ஏபிஎக்ஸ் கம முக்கோணி ஏசிஎக்ஸ் நிர்வாபம் ஏசிஎக்ஸில் யார் யார் ரெண்டு கோணம் கண்ணுக்கு தெரியுது இன்னொரு பக்கம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா சோழியை முடிச்சுட்டு ஒடியடா கண்டு போடு பாப்போம். என்ன காரணம்ன்றது நீ கொடுக்க வேண்டும் பிராக்கெட்டுக்கு. சரி, அந்த கோணம் என்னத்துக்காக சமன், இந்த கோணம் என்னத்துக்காக சமன், அந்த பக்கம் என்னத்துக்காக சமன், எந்த நிபந்தனைக்கு அமை ஒருங்கி செய்யுது, இந்த நாலு விஷயத்தையும் வடிவா கடைப்பிடிச்சு கொள்ளுங்க. சரிதானே? கோமலா வடிவ எழுதி கொள்ளு முக்கோணி ஏபிஎக்ஸ் சம முக்கோணி ஏசிஎக்ஸில் ரெண்டு போட்டு அது ரெண்டையும் பற்றி தான் கதைக்க போறோம். அப்ப ஏபிஎக்ஸ் ஏபிஎக்ஸ்ல இருக்கிற சம்பந்தமான உறுப்புகளை தான் இங்கால பக்கம் போடணும், ஏசிஎக்ஸ் சம்பந்தமான உறுப்பை தான் அங்கால பக்கம் போடணும். Right? அந்த மாதிரி போட்டு டக்குன்னு நிறைய போட்டு போட்டோ போடுங்க பாப்பா. கிபிசனா சுத்திட்டு இருக்கு பாவம். இது பழசன பழையது. ரைட்? 30 சரியானே? நிறுவல்ன்றதை நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியானே? நான் ஒரு நிறுவல் சொல்ல நிறுவத்தான் போறோம். அங்க நிறுவல்ன்ற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த கிட்ட அந்த முக்கோணி போட்டு இந்த முக்கோணி முடிக்கிறது அதோட போகணும். பிரகேட்டுக்கு அந்த விஷயம் கருதப்பட வேண்டும். ரைட்? நான் இப்ப இதுக்கான விடையே சொல்லுங்க. குயிக்கா குயிக்கா. என்னடா சும்மா 3 வரி எழுதி போட்டு போடுறதுக்கு இவ்வளவு நேரம்? ஓகே, ஒரு ஆள் போட்டிருக்கு. சதுர்சியா. ஏபிஎக்ஸ் அப்ப ஏபி இங்க இருக்கிறேன். ஏபிஎக்ஸ் சமன் ஏசிஎக்ஸ். ஓகே, பிஏஎக்ஸ் சமன் பிஏஎக்ஸ் சமன் எக்ஸ்ஏசி தரவு. ஓகே, ஏஎக்ஸ் சமன் ஏஎக்ஸ் பொது கோணம் கோணம் பக்கம் சொல்லி முடிஞ்சு. சரி, அவ்வளவுதான். வேறு யார் பாப்போம்? வேறு யார் இருக்க? என்ன ரிசா உனக்கு வராதா, எழுதி போட வராதா? ஜெபர்சன். கோணம் தரவு தானே? கோணம் அது ஓகே, கோணம்னா மேல போடுறாரு அந்த அம்புக்குறி தான் கோணம் பண்றது. சரியானே? இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நீங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னாடா பண்ணுங்க இந்த கோணம்ன்றது பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இதுல போடுறோம் அந்த கோணமா.
சரியா? அந்த கோணம்ன்றது இல்ல. இது சரிதானே? தரவு சரி இதுதானே? ஏஎக்ஸ் பொதுப்பக்கம். அது தரவில இல்ல. என்னது எங்களுக்கு பொதுப்பக்கம். சரிதானே? பொதுப்பக்கம்ன்றதால அது ஓகே. கோணம் பக்கம். ரைட்டா? சரி. வேற யாரும் போட்டிருக்கியா பாவம்? கிவிசனா. ரைட் ஓகே. பாப்போம். சரி ரைட் பாப்பேன். நான் நிறுவுறேன். பார்த்துக்கொள்ளு. சரி என்ன மாதிரின்னு சொல்லி. சரிதானே? அப்ப இந்த ஏபிஎக்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்னது ஏபிஎக்ஸ் என்ற கோணம் ஏ பி எக்ஸ் என்ற கோணம் சமன் என்னவா இருக்க அப்படின்னு சொன்னா ஏசிஎக்ஸ் என்ற கோணம் யாரங்களுக்கு ஏசி எக்ஸ் என்ற கோணம் என்ன காரணம்னு சொன்னா தரவுலயே குறிச்சு வச்சு காணாம சில தரவுலயே குறிச்சு வச்சு காணாம் அப்ப என்னங்களுக்கு தரவு சரியானே அதே மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிஏஎக்ஸ் என்ற கோணம் என்னது பிஏஎக்ஸ் என்ற கோணம் சின்ன விஷயம் தானப்பன் பிஏஎக்ஸ் என்ற கோணம் என்னது சிஏஎக்ஸ் என்ற கோணத்துக்கு சமம் என்னது சிஏஎக்ஸ் நீங்க மாத்தி எக்ஸ்ஏசி என்று போட்டாலும் சரி அதுவும் என்ன எங்களுக்கு தரவு அதுவும் என்ன எங்களுக்கு தரவு தான் ரைட்டா அவ பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு கோணம் சொல்லிட்டோம் இன்னொரு பக்கம் சரியானே இந்த பக்கத்தையோ என்ன இந்த பக்கத்தையோ சமன் சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த பக்கத்தையோ இந்த பக்கத்தையும் சமன் சொல்ல முடியாது சரியானே ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு முக்கோணிக்குமே வந்து இந்த நடுவுல இருக்கிற பக்கம் வந்து பொதுவா தான் இருக்குது அப்ப இந்த முக்கோணிக்கு 10 சென்டிமீட்டரா இருந்தா இந்த முக்கோணிக்கு ஒரு 10 சென்டிமீட்டரா இருக்க வேணும் சரி, அப்ப என்ன சொல்ல போறோம் எங்களுக்கு ஏ எக்ஸ் என்றவர் சமன் என்ன எங்களுக்கு ஏ எக்ஸ் என்ன காரணம் எங்களுக்கு பொது பக்கம் என்னது பொது பக்கம் ஆகவே சொல்ல போறீங்க ஆகவே முக்கோணி ஏ பி எக்ஸ் சர்வ சமன் மேல சமன் எல்லாமே சமன் கீழே சர்வ சமன் முக்கோணி ஏசிஎக்ஸ் என்ன காரணம் உங்களுக்கு கோணம் கோணம் பக்கம் ரைட் அப்ப ஒருங்கி செய்ய சொல்லிட்டோம் யார் அந்த ஒத்த உறுப்புகள் தானே ஒத்த உறுப்புகள் சமன் என்னென்ன ஒத்த உறுப்புகள் யார் யார் சமன் டக்குனு நோட் பண்ணி போடுங்க பாவம் அந்த இருக்க வேண்டிய ஒத்த உறுப்புகள் யார் யார் என்றது தானே என்னென்ன ஒத்த உறுப்புகள் சமனாக இருக்குது ரெண்டு கோணமங்களுக்கு முடிஞ்சது அப்ப எக்ஸ்ட்ரா இன்னொரு கோணம் இருக்குது ஒரு பக்கமங்களுக்கு முடிஞ்சு எக்ஸ்ட்ராவா ரெண்டு பக்கம் இருக்கு அவ்வளவுதான் யார் யார் அந்த பக்கம் குயிக்கா போடுவாவும் ஒத்த உறுப்புகள் சமன்ன்றதுக்கு யாருன்னு பாப்போம் கிபிசனா ஓகே நின்று நின்று எஸ்டி சமணம் பண்ணி நாங்க எழுதி வச்சுக்கீங்க சரி கீழே உள்ள வேலை தானா ஒத்துறப்புகள் இது என்னடா இதடா போட்டு வச்சுக்க இந்த கல்யாணம் இந்த கேள்விடாப்பா செஞ்சு போட்டிருக்காய் அது கிடக்கட்ட சரியா ரைட் இதாப்பா இதுல யாருங்களே அந்த ஒத்துறப்புகள் எது இருக்கு எங்களுக்கு ஒத்துறப்புல பாத்தீங்கன்னு சொன்னா ஒத்துறப்புகள் எங்களுக்கு என்னவா இருக்க போற சமனாக இருக்க போகுது என்னது சமன் அந்த ஒத்துறுப்புகளை பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்னவா இருக்க போறேன்னு சொன்னா எஞ்சின கோணம் யார் எங்களுக்கு ஏஎக்ஸ்பி என்ற கோணம் ஏ எக்ஸ் பி என்ற கோணம் சமன் எங்களுக்கு என்ன இருக்க போறார் ஏ எக்ஸ் என்ற கோணம் சரியானே ஒத்த உறுப்புகள் சமன் இது என்ன ஒரு சேம் படி ஒத்த உறுப்புகள் சமன் சொல்லி போட்டு எழுத போறீங்க ரைட் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இந்த பக்கத்துல பிஎக்ஸ் என்ற ஒரு பக்கம் இருக்குது அந்த பிஎக்ஸ் என்ற ஒரு யார் சமன்னு சொன்னா இந்த பிஎக்ஸ்ஆர் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன எங்களுக்கு ரெண்டு கோட்டுக்கு எதிரே இருக்காது என்ன எங்களுக்கு ரெண்டு கோணம் என்ற கோட்டுக்கு எதிரே அதே மாதிரி அடுத்த முக்கோணிலையும் ரெண்டு கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் என்ன எங்களுக்கு சிஎக்ஸ் ஆயிருக்கும் என்னது சிஎக்ஸ் அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா ஏபி என்ன எங்களுக்கு ஏபி என்றதை நாங்களா தான் போட்டுக்கொள்றோம் அந்த ஏபி யாருக்கு எதிரே இருக்குன்னு சொன்னா எஞ்சின கோணத்துக்கு எதிரான எங்களுக்கு என்ன அந்த ஏபி இருக்கு அது இங்கேயும் எஞ்சின கோணத்துக்கு எதிரே யார் இருக்காருன்னு சொன்னா ஏசி யார் எங்களுக்கு ஏசி விளங்குதா என்ன மாதிரி என்ற விஷயம் விளங்குதாடா அப்ப எங்களுக்கு சின்ன விஷயம்ன்றது பே விளங்கி கொள்ளு அவ்வளவுதான் எங்கள்ட்ட கேள்வி கேட்கல என்ன இப்படியே இந்த முக்கோணியை போட்டுட்டு பிஎக்ஸ் சமன் சிஎக்ஸ் என காட்டேன்டா பிஎக்ஸ் சமன் சிஎக்ஸ் என காட்டுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒருங்கி செய்ய வேணும்
ஒருங்கிசைவு செஞ்சா மட்டும்தான் பிஎக்ஸும் சிஎக்ஸும் சமனாக மாறும். அப்ப பிஎக்ஸ் சமன் சிஎக்ஸ் இந்த ரெண்டு முக்கோணையும் ஒருங்கி செய்யும் என காட்டுங்கன்னு சொல்ல மாட்டார்கள் கேள்விகள்ல. இங்கிலீஷ் செகண்ட் வர போற கேள்விகள்ல இந்த ரெண்டு முக்கோணையும் ஒருங்கி செய்வன காட்ட சொல்ல மாட்டானுங்க. பிஎக்ஸ் சமன் சிஎக்ஸ் என காட்டுங்கன்னு சொன்னாலே எங்களுக்கு விளங்கணும் ஒருங்கி செய்யத்தான் வேணும்ன்றதை விலகி கொள்ளணும் நீங்க. ஓகேயா? ரைட். அது ஓகேடா அப்ப எங்களுக்கு. அப்ப இந்த கேள்விக்கு டக்குனு விடைய போடுவாப்பம். டக்குனு விடைய போடுவாம். இவருக்கு என்ன மாதிரி நிறுவு பாவம் வேகமா சரியானே. இந்த நிறுவல் செய்யறதுக்கு உனக்கு உங்களுக்கு குறைஞ்சது 2 நிமிஷமே காணலாம். படத்துக்கு இருப்புறேன் அந்த அந்த 3 சொல்ல எழுதுறதுக்கு அவ்வளவு பெரிய வேலை இல்லை. படத்துக்கு இருக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆயினாலும் 3 சொல்லையும் எழுதுறதுக்கு இன்னொரு 1 நிமிஷம் காணும், 2 நிமிஷம் காணும். முடிவா முடிக்கா பாப்போம். ஜெபர்சன். ஓகே. அந்த வந்தாங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் கடத்தி வச்சுக்கொண்டு அடிச்சு வச்சுக்கொண்டு. ரைட். ஓகே. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாப்போம் யார் போடுறீங்கன்னு. சரியான பெரிய வேலையில ஒருங்கி செய்ய சொல்றதுக்கு. பாவம் பாவம் யாரா ஒருங்கி செய்ய காட்டு பாவம். என்னடாப்பா? வெரி குட். சரியா ஆன்சர் போட்ட ஜீவன் சௌசியா ஜெபர்சன் வேற ஒருத்தரும் இல்லையா? குயிக்கா மாட்டாங்க. எப்படி மேல போடுறீங்களாண்ணா? நீ நிந்து ஃப்ரீ வயர் என் இது காணும் மண்டையிலே போடுற மாதிரி எடிட் வேற பண்ணி வச்சுக்க. சாரங்க என்ன சாரங்க எழுதி பிஎஸ்சி சமன் கியூபிஆர் நிறைய போடுங்கன்னு சொன்ன சாரங்க உங்களை தீகாளினி எங்க அஸ்வினி. ஜோசன் பிரிந்தியாவா? ஜோசன் பிரிந்தியாவாடி? இப்ப விளங்குது நீ என்னத்த பார்த்து கிழிச்சு கொண்டு இருந்தேன்றது எனக்கு விளங்குது இப்ப. இந்த ரெண்டு முக்கோணையும் ஒருங்கி செய்ய மாடி இல்ல ஒருங்கி செய்ய மாடா? மாடா ஒருங்கி செய்யுமா ரெண்டு முக்கோணையும் சொல்லு முதல்ல. சும்மா கிடக்குதுன்றக்கா எடுத்து கொழுவி கொண்டு தெரியாது நானே.
சும்மா இருக்கிற உடுப்புகள் எல்லாத்தையும் எடுத்து சாத்தி வீதியோன்னு தெரியாது. அதனால உனக்கு இதுல விளங்கப்படுத்திக்கே உனக்கு தெளிவா சொல்லி இருந்தேன் நான். இதுல விளங்கப்படுத்திக்கே உனக்கு சொல்லி இருந்தேன் நான். இங்க ஒரு கோட்டுக்கு எதிரே இருந்தா இங்க என்ன, இங்க 2 கோட்டுக்கு எதிரே இருந்தா இங்க ஒரு கோட்டுக்கு எதிரே இருக்கிறதுக்காக உனக்கு ஒருங்கி செய்ய மாட்டேன்னு சொன்னேன் நான். என்னத்த விளப்பம் அடிச்சு பார்த்திருந்தீங்கன்னா எனக்கு விளங்கல. ஒருங்கி செய்யுமா? சொல்லு. இந்த முக்கோணி ஒருங்கி செய்யுமா? சும்மா கிடக்குதுன்றதுக்கா அழிட்டு போவாது. இங்க பார், இங்க பார்த்தேன்னு சொன்னா 30 பாய்க்கு எதிரே இருக்கு இந்த பக்கம். இங்க பார்த்தேன்னா 30 பாய்க்கு எதிரே பக்கம் போட்டுருக்காங்க. சரி, ஓகே, அட்லீஸ்ட் இதுலயும் போட்டு இதுலயும் அந்த சமன்ற குறியீடு போட்டிருந்தாங்கன்னு சொன்னா நீ நிறுவிட்டு போலாம். நிறுவிட்டு போலாம். சரிதானே? சும்மா பக்கம் எல்லா இடமும் கண்ட பாட்டுக்கு போட்டு வேண்டதுக்காக உண்ட பாட்டுக்கு நீ என்ன செய்யலாதே, நிறுவிக்கொண்டு போயிடலாது. விளங்குதா? அப்ப பார்த்துக்கொள், ஒழுங்கா பார்த்துக்கொள். இதனால என்ன மாதிரி ஒருங்கி செய்யற விஷயத்தை இதனால ஒத்த உறுப்புகளாக இருக்க வேண்டும். என்ன இருக்கிறவங்களுக்கு ஒத்த உறுப்புகளா இருக்கணும். அப்ப இங்க 30 பாய்க்கு எதிரதான் அந்த கோணம் போட்டிருந்தா கட்டாயம் இங்க 30 பாய்க்கு எதிரதாண்டா இருக்கணும். தானே? அறிவு கொழுந்துகளே, ஸ்டார்டிங்ல சொன்ன இது நான் நினைக்கிறேன். அப்பதான் வாய்க்க சாப்பாட்டை போல கொதிப்பி பிடிச்சுக்கணும் வந்து இருந்திருப்பேன் நினைக்கிறேன். கிரகிச்சு கொள்ளு. சின்ன சின்ன விஷயம் வடிவா கிரகிச்சான்னு சொன்னா உன்னால நல்ல ஒரு வடிவா என்ன செய்யலாம் கேள்வியை செஞ்சு கொண்டு போகலாம். கிரகிக்காத தன்மை தான் உனக்கு முக்கியமான பிரச்சனை. எனக்கு கணிதம் உனக்கு ஓடாதுன்றதை தாண்டி கிரகிக்கிற தன்மை இல்லாட்டிக்கு சொல்லப்படுற விஷயத்தை கருத்துல எடுக்காட்டிக்கு கேள்விகள் எல்லாமே உனக்கு பிழையாகத்தான் வரும். ரைட். சரியா? அப்ப அவருக்கு எங்களுக்கு ஒருங்கி செய்ய மாட்டுது. சரி, நான் அதை நீ சொல்லி முடிச்சுடுவா. ரைட். இவர் இப்ப என்ன செய்யும் சொல்லி இதை ஒருங்கி செய்ய பிடிச்சு நீ எதனானே காட்டுகண்டே சொல்லிட்டான். அவன் ஒருங்கி செய்யணும்னா காட்ட சொல்லிருக்கான். அப்ப என்ன ஒருங்கி செய்யும் டாக்டர் நிறைய முடி பாப்போம். யார் யார் யாருக்கு சமன்றத கண்ணுக்கு தெரியுத மாதிரி தெரியுது, பக்கம் தெரியுது, பப்பரப்பாண்டு கோணமும் தெரியுது. சோழியே முடிஞ்சு. ரைட். இவரை நிறுவலாம். நிறுவி போடுவாங்க கண்டு இவர் நிறுவப்படும் எங்களுக்கு. சரியா? இவர் எங்களுக்கு நிறுவப்படாது. கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சு சில விஷயத்த செய்யுங்க. சரியானே? வேகமாக முடிக்க வேண்டும். சானியா, அர்ச்சனன் எல்லாம் என்ன செய்யுங்க? லக்ஷிதா, கெவின், கேனியன், திலக், தனுசனா, ஆயிலியா. ரைட். ஓகே, குயிக்கா குயிக்கா. ரைட். யார சொல்லிக்கிறானுங்களுக்கு முக்கோணி. முக்கோணி என்னங்களுக்கு ஏஓபி முக்கோணி டிஓசி எழுதிங்க. டிஓசிஎல். டிஓசிஎல். கட்டாயம் முன்னுக்கு கோணம் கோணம் பக்கம் சொல்லணும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட்டுக்கு 2 கோணத்தை தான் எழுதணும் எந்த ஒரு அவசியமே இல்லை. அதனால கோணம் கோணம் பக்கம் தான் நாங்க ஒதுங்கி செய்ய சொல்ல போறோம். அதுக்காக கோணம், அடுத்த ஒரு கோணம், அதுக்கப்புறம் தான் பக்கம். எந்த ஒரு இதுவும் இல்லை. முதலாவது பக்கத்திலேயே போட்டு கோணத்தையும் நீ எழுதலாம். ஆனா எங்களுக்கு என்னது ஒரு இது இருக்கு. சில விஷயத்த செய்யணும்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சோம்னு சொன்னா என்ன செய்ய வேண்டாம் எங்களுக்கு நேரடியா அவன பாக்கைக்குள்ள கண்ணுக்குள்ளேயே வந்து எங்களுக்கு சரியாக இருக்கும். டாக்டர் முடிச்சுட்டு போயிடுவானே. ரைட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 கோடு சமாந்தர கோடு தந்து வச்சுக்காங்க. இந்த சமாந்தர கோடு சந்தா என்ன எங்களுக்கு ஒரு சமாந்தர கோடு ஒரு குறுக்கோடு இட வேண்டிய 2 சமாந்தர கோடு என்ன செய்யப்படும் எங்களுக்கு ஒரு குறுக்கோடு இட வேண்டிய உண்டாகிற ஒன்று விட்ட கோணம் சத்வடிவமா இருக்க போது ஒன்று விட்ட கோணங்கள் சமன். என்ன எங்களுக்கு ஒன்று விட்ட கோணங்கள் சமன். அதே மாதிரி இங்கால பக்கம் இருக்க போது ஒன்று விட்ட கோணங்கள் என்ன எங்களுக்கு சமன். நேய கோணங்கள் சமன். அப்படியா? நேய கோணங்கள் கூட்டுத்தொகை எங்களுக்கு என்ன 180. அதாவது நேய கோணம் சொன்னா பானாவடியம் இவரையும் கூட்டினா எங்களுக்கு என்ன 180. ஒத்த கோணங்கள் சமன். ஒன்று விட்ட கோணங்கள் சமன், ஒத்த கோணங்கள் சமன், நேய கோணங்களை கூட்டுத்தொகை 180. சரியான? அது எங்களுக்கு சமாந்திர கோடை பயன்படுத்தி வரப்போகுது. ரைட். அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா எக்ஸ் வழியில இருக்குது. இவரும் எங்களுக்கு சமன். என்ன காரணம் எங்களுக்கு குத்ததிர் கோணம். என்ன எங்களுக்கு குத்ததிர் கோணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இவரையும் சமாந்திர கோணம். அப்ப என்ன குறுக்கோடு இடைவெட்டு உண்டாகிற இந்த கோணம் சமன். என்ன ஒன்றோட கோணமா இல்லையா? சமன். அதே மாதிரி இங்கால பக்கத்தால பார்த்தோம்னு சொன்னா இந்த கோணம் சமன்.
அப்ப எங்களுக்கு 3 கோணமே சமனா இருக்குது. 3 கோணம் சமனாக இருக்கின்றதுக்காக அவர் ஒருங்கிசை சொல்ல முடியாது, நம்மளை விளங்கிக் கொள்ளும். நானே 3 கோணத்தை பயன்படுத்தி ஒருங்கிசை சொல்ல இயலாது. நான் சொல்லவே முடியாது. அதை ஞாபகப்படுத்தி வச்சு கொள்ளுங்கடா. சரியா? ரைட். அப்ப இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு விரும்பினது 2 கோணம் எங்களுக்கான ஒரு பக்கம் ஏற்கனவே தந்துட்டானு. அப்ப ஏதாச்சும் 2 என்ன பார்க்க 2 கோணத்தை எடுத்தோம்னு சொன்னா சரி. அது நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த பக்கத்துக்கு எதிரே இருக்கிற கோணத்தை எடுத்தா இன்னும் எங்களுக்கு நல்லா. அப்ப நான் டிசிஓன்றது ஏஓபி கதைச்சாலும் இங்க கதைக்க போறேன். பிஏஓ என்னது பிஏன்ற கோணம் ஏஓ பிஞ்சால போட்டுருக்கிறதால என்ன செய்ய போறோம் எங்களுக்கு பிஏஓன்ற கோணம் சமனங்களுக்கு என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா ஓசிடி என்ற கோணம் என்னது ஓசிடி என்ற கோணம் என்ன காரணம் எங்களுக்கு தரவு கிடையாது என்னது ஒன்று விட்ட கோணம் என்ன கோணம் ஒன்று விட்ட கோணம். அதே மாதிரி சிடி என்ன இங்க பக்கம் இங்க பார்த்தோம்னு சொன்னா ஓபிஏ இல்லாட்டிக்கு என்ன நீங்க இந்த குத்துதல் கோணம் ஏதோ ஒரு கோணம் இந்த கோணத்தை சொல்லிட்டு இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் சொல்லிட்டேன். அடுத்தது இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் சொல்ல போனா அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த குத்துதல் கோணத்தையும் நீங்க சொல்லலாம். அதாவது ஏஓபி ஏ ஓ பி என்ற கோணம் சமன் என்ன எங்களுக்கு டிஓசி என்ற கோணம் என்னது டிஓசி என்ற கோணம் என்ன காரணம் எங்களுக்கு குத்தெதிர் கோணம் என்ன காரணம் எங்களுக்கு குத்தெதிர் கோணம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா என்னது எங்களுக்கு பிஓ என்ற பக்கம் யாருக்கு டிஓ என்ற பக்கத்துக்கு சமம் என்ன எங்களுக்கு தரவிலேயே சொல்லியிருக்கு என்னது தரவுல சொல்லப்படுகிறது. ஆகவே என்ன எங்களுக்கு முக்கோணி பிஏ சாரி முக்கோணி ஏஓபி சர்வசமன் முக்கோணி டிஓசி என்ன இருக்க போற எங்களுக்கு பக்கம் என்ன கோணம் கோணம்னு சொன்னாலும் சரி வளமையானது எங்களுக்கு என்ன கோணம் கோணம் பக்கம் தான் எங்கட வளமையானது. அப்ப கோணம் கோணம் பக்கம் வேண்டியது பக்கம் கோணம் கோணம்னு சொன்னாலும் சரி கோணம் பக்கம் கோணம்னு சொன்னாலும் சரி நாங்க வளமையா யூஸ் பண்றது கோணம் கோணம் பக்கம். அப்ப நாங்க கோணம் கோணம் பக்கமே நாங்க சொல்லிக் கொள்வோம். ரைட். அப்ப இப்ப நீங்க சொல்ல வேண்டியது யாருன்னு சொன்னா ஒத்த உறுப்புகள் ஒருங்கிசைவின் படி எங்களுக்கு என்னது ஒருங்கிசைவின் படி ஒத்த உறுப்புகள் என்ன எங்களுக்கு சமன். அது யார் அந்த ஒத்த உறுப்புகள் சமன் டக்குன்னு சொல்லுவான் ஏற்கனவே 2 கோணம் முடிஞ்சுது அப்ப 3வது இன்னொரு கோணம் இருக்குது டக்குன்னு முடி பாப்பம் இருக்கா பாப்பம் ஜெபர்சன் என்னடா சும்மா கையை வச்சுட்டு இருக்க மாட்டான் போல இருங்க செய்யறான் தான் இல்லையா ஆனா என்ன விளையாட்டு தள்ளி கொடுத்துருக்கேன். திரட்டி போட்டு விளையாடி வச்சுக்காங்க. ஓனா வீணா கோணா ஓனா வீணா கோணா எல்லாம் ஒன்று விட்ட கோணா ஒழுங்கா ஓனா வீணா கோணா எல்லாம் இங்க சரி வராதடா. ஃபைனல் எக்ஸாமுக்கு ஓனா வீணா கோணா ஓனா வீணா கோணா நானே இந்த தர மேல போடுற பக்கத்தை என்ன செய்யற கீழே கொண்டு வந்து போடுறது நல்ல ஒரு மோட்டிவான விஷயம். நானே அப்ப கீழே கொண்டு வந்து போட்டு எழுதி கொள்ளு முதல் 2 கோணத்தையும் போட்டுட்டு கடைசியா பக்கத்தை சொல்லு ஏன்னு சொன்னா என்னதுக்கு அப்புறம் கோணம் கோணம் பக்கம் வேணா நான் கொடுக்க போறோம். அதனால கீழே கொண்டு வந்து எழுது அதான் உனக்கு நல்லா சரியானே. நெக்ஸ்ட் யாருடைய பாப்போம் ஜபர்சன் தரவு 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 எங்க பிடிச்சாடா தரவு பிஓ சமன் சிஓ பிஓ சமன் பிஓ சமன் சிஓ லக்கம் வந்து உள்ளாக்கணும் பிஓ சமன் என்ன ஓடி சரியா பம்படிச்சு அறியாம விலை எடுக்காது இந்த கோணத்துக்கு மேல தொப்பிய போடு. சரியா ஒரே ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்கு டிசி சமன் ஏபி கிடையாது டிசி சமாந்திரம் தான் ஏபி. அந்த முக்கோணி என்ற குறியீடு போட்டா சமாந்திரம் அது சமன் கிடையாது. சரியா அப்ப நான் இங்க படிக்க போறது கோணங்கோணம் பக்கம் கோணங்கோணம் பக்கம் பிரேக்கருக்கு அடிச்சு வச்சிருக்க. ஆனா நீ தந்த தரவு வந்து பக்கம் பக்கம் கோணத்துக்கு என்ன செஞ்சிருக்க சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா மேல 2 பக்கத்தை போட்டு ஒரு கோணம் தான் சொல்லியிருக்கேன். ஆனா விடையில நிபந்தனை என்ன செஞ்சு வச்சிருக்க கோணம் கோணம் பக்கம்னு எப்படிரா நெக்ஸ்ட் கிபிசானா ஒன்று விட்ட கோணம் தரவு கோணம் கோணம் பக்கம் ரைட் ஓகேயா ரைட்.
அப்போ ஒத்த உறுப்புகள் சமன் அதை டக்குன்னு காட்டு. அவர்தான் இப்ப எனக்கு தேவை. என்ன சொல்லிட்டேன் நான் இங்க சொல்லப்பட்ட தரவை விட்டு மற்றதை சொல்லணும் என்ன. அப்ப பிஓ என்ன எங்களுக்கு இவரும் இவரும் சொல்லியிருக்கேன், இவரும் இவரும் சொல்லியிருக்கேன். அப்ப இஞ்சின கோணம் என்ன எங்களுக்கு சிடிஓ. சிடிஓ என்ற கோணம் சம என்ன ஓ பிஏ என்ற கோணம். நான் சொன்னதும் படி நீ வேற கோணம் சொல்லியிருந்தா இஞ்சின கோணத்தை நீ எழுத வேண்டும். அதுக்கு பிறகு என்னது எங்களுக்கு டிசி என்ற பக்கம் என்ன இங்க இருக்குது. டிசி என்ற பக்கம், டிசி என்ற பக்கம் யாருக்கு குத்ததிர் கோணத்துக்கு எது இருக்கு. அதே குத்ததிர் கோணத்துக்கு யார் இருக்காரு எங்களுக்கு ஏபி. டிசி என்ற யாருக்கு சமன் ஏபிக்கு சமன். அடுத்த இன்னொரு பக்கம் என்ன எங்களுக்கு ஓசி என்ற பக்கம். என்னது ஓசி என்ற பக்கம். ஓசி என்ற பக்கம் யாருக்கு எதிராக இருக்காரு எங்களுக்கு இந்த ஒன்றுட்ட கோணத்துக்கு எதிர. அப்ப இவருக்கு எதிர எங்க இருக்கு இந்த கோணம் இருக்கு. அப்ப இவருக்கு எதிர என்ன இருக்கு எங்களுக்கு ஓஏ. ஓசி ஓஏ விளங்குதா விளங்குதானே. என்ன மாதிரி என்ற கன்செப்ட் விளங்குதானே டாப்பன். ரைட். ஓகே. சோ இவரையும் டக்குன்னு முடிச்சான்னு சொன்னா இன்னைக்கு நாங்க என்ன செய்யலாம் இந்த கிளாஸ் என் பண்ணி கொள்ளலாம். ரைட்டா. குயிக்கா முடி பாப்போம். இவரே நிறைவுடி ரெண்டு முக்கோணி யார் யார கதைக்க போறேன். முக்கோணி ஜெவர்சன் இதையாச்சும் ஒழுங்கா பார்த்து செய். இதனானே ஏபிசி கம முக்கோணி சிடிஇஎல். சிடிஇஎல் ரெண்டு முக்கோணிலையும் டக் டக் யார் யார் சமன் குயிக்கா சொல்லு பாவம். இங்க சமாந்தரம் கிமாந்திரம் எதுக்குமே சரியில்ல. அப்ப ஒரு கோணம் எங்களுக்கு கண்ணுக்கு பளிச்சண்டு மின்னி கொண்டிருக்குது. இன்னொரு கோணம் எங்களுக்கு சுத்தி முத்தி பார்த்தா தெரியுது, பக்கம் தெரியுது. சோடி முடியுது. நிறுவி போடுறதுக்கு டைம் தேவையில்லை, குயிக்கா போடலாமடா. அட இதுல அந்த சில பேர்ட்ட போன் நம்பர்ஸ் நான் சேவ் பண்ணாம இருக்கேன். ஒரு அவன் பேரையும் போட்டுதான் இப்ப ரீசெண்டா வந்து ஜாயின் பண்ணாருடா. 76 64 24 81. ஒரு அவன் பேர் இருக்கா போட்டு விடு மறக்காம சரியா. உண்ட போன்ல இருந்து ஏன்னா அவனையா உண்ட போன்ல இருந்து போட்டு விடு மெசேஜோட ரிசாபா. நீது ஆலியா அவன் அவன சொன்னாங்க. இவங்களோட பேர்லாம் என்ன சேவ் பண்ணல நினைக்கிறேன். கவின் கெவின். ஸோ உங்களோட இதுல வந்து என்ன சரி அடிச்சு வந்து I11 10 தான் யாருன்னு தெரியல. பேருகளை கீரைகளை மாத்தி போட்டுருந்தானும் என்றெல்லாம் நான் நினைக்கிறேன். துவாரம் என்ன போல இருக்கேன் இல்லையா. ரைட். சோ முடிப்பண்டா ஆனா காணையில எங்கிற விடியலை காணையில நான் செய்ய வழிக்க நீ செஞ்சாண்டா போட்டு விடு. என்ன சொல்ல போறோம் எங்களுக்கு இங்க பார்த்தேன்னு சொன்னா ஏபிசி என்ற கோணம். ஏபிசி என்ற கோணம் தரவழியை தந்திருக்கிறதால ஏபிசி சமன் என்னவா இருக்க போது டிஇசி இல்லாட்டி சிஇடி சரியானே. சிஇடி என்ற கோணம் என்ன காரணம் எங்களுக்கு தரவு. அது தரவழியே தந்திருக்கு. என்னது தரவழியே தந்திருக்கு. அதே மாதிரி அடுத்தது பார்த்தேன்னு சொன்னா இங்க எக்ஸ் வடிவத்தில் இருக்கு குத்தர் கோணம். என்னது ஏசிபி. என்னது ஏசிபி என்ற கோணம் இல்லாட்டி பிசிஏ என்ற கோணம் யாருக்கு சமனா இருக்க போற இசிடி. யாருக்கு இசிடி என்ற கோணம் இருக்கு. என்ன கோணத்துக்கு இசிடி என்ற கோணத்துக்கு என்னது எங்களுக்கு குத்தெதிர் கோணம். என்னது குத்தெதிர் கோணம் சரி. அதை வடிவாடி கொள்ளணும். குத்தெதிர் கோணம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுற மாதிரி பிசி சமன் எங்களுக்கு என்ன இருக்க போற சி. பிசி சமன் சி. அது என்ன எங்களுக்கு தரவிலையே குறிச்சு விட்டுருக்காங்க. தரவுல தந்து வச்சிருக்காங்க. அப்ப சொல்ல போறீங்க ஆகவே என்ன எங்களுக்கு முக்கோணி ஏபிசி சர்வ சமன் முக்கோணி சிடி. என்ன பண்ண எங்களுக்கு கோணம் கோணம் பக்கம் சரியான. என்னது கோணம் கோணம் பக்கம் சரியானே. அப்போ ஒத்த உறுப்புகள் சமன் யார் யார் அந்த ஒத்த உறுப்புகள் டக்குன்னு முடிச்சு விடுவா. யார் யார் அந்த ஒத்த உறுப்புகள்
ஒருங்கிசையின்படி எங்களுக்கு ஒருங்கிசையின்படி ஓனா என்ன அப்படி வருது. ஒருங்கிசையின்படி என்னது? ஒத்த உறுப்புகள் சமன். என்னங்களுக்கு ரெண்டு கோணம் சொல்லிட்டோம். என்ன ஒரு கோணம்டா? எஞ்சின கோணம் என்ன இருக்கு? எஞ்சின கோணம் எங்களுக்கு பிஏசி என்ற கோணம். என்னது? பிஏசி என்ற கோணம் சமன் யாரா இருக்க போகுது? சிடிஏ என்ற சிடி என சிடிஇ என்ற கோணம். அதே மாதிரி ஏபி என்ற பக்கம், ஏபி என்ற பக்கம் எந்த கோணத்துக்கு எதிர இருக்குது? குத்ததிர் கோணத்துக்கு எதிர இருக்கு ஏபி. அதே குத்ததிர் கோணத்துக்கு யார் இருக்கார்? எங்களுக்கு டி. யார் இருக்கார்? டி. அதே மாதிரி அடுத்த என்ன பக்கம்? ஏசி என்ற பக்கம். ஏசி என்ற பக்கம் யாருக்கு எதிர இருக்காரு? எங்களுக்கு இந்த சிங்கிள் கோணத்துக்கு எதிர. அதே சிங்கிள் கோணத்துக்கு எதிர என்ன இருக்குது? சிடி. அவ்வளவுதான்டா, முடிஞ்சது அழுவன். இவ்வளவுதான் ஒருங்கி சேவல இருக்க. வேற எந்த ஒரு விஷயமும் இல்ல. ஆக யார் யார் போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு சாஸ்திரியா போட்டிருக்காள், கீஸ் தானே போட்டிருக்காங்க. மிச்சாக்கள் என்ன செய்யறீங்கன்னு எனக்கு விளங்கலடாப்பா. சரியா? ரைட். சோ உங்களுக்கு உனக்கு இந்த கன்செப்ட்ல விளங்கிட்டுன்னு சொன்னா இந்த கேள்வியை நீ என்ன செய்யலாம்? சிம்பிளாக செஞ்சுட்டு போகலாம். சரியானே? இன்றைக்கு இப்படி நாளைக்கு தலைமத்துவத்தை தாங்க. சரியானே? அவர்தான்டா. ரைட்டா? சோ நம்ம என்ன செய்யலாம்? எங்களுக்கு அடுத்த கிளாஸ்லயும் வந்து நான் என்ன செய்யலாம்? நாளைக்கு இருக்கு, நாளைக்கு உள்ள கிளாஸ்லயும் நாங்க என்ன செய்யலாம்? ஜாயின் பண்றோம். நேரத்துக்கு என்ன செய்யலாம்? சிலபஸ்ல முடிக்கிறோம், பேப்பர்ஸ் எல்லாம் வந்து செய்யறோம், நல்ல ஒரு மார்க்ஸ் எடுத்து காட்டுறோம். அவ்வளவுதான். சரியானே? ஸோ சாஸ்திரியா இருக்கிறாங்களே, ஸ்கிரீன்ஷாட் அடுத்து அடிச்சு போட்டுவிட எனக்கு. யா யா இருந்த விஷயத்தை எந்த டவுட் நான் கேட்டுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா சரி, நம்ம லீவ் ஆகி கொள்ளலாம்டா. ஓகே. டவுட் இருந்தா செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க லீவ் ஆகிக்கொள்ள. பாய் பாய். அவர் உங்களோட பேருகள் என்ன செய்யற? இந்த நம்பருக்கு ஒருக்கா வாட்ஸ்அப் பண்ணி விடு. சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுது, நீ ஒரு ஸ்டேட்டஸ் இல்ல வழியா பாக்குறதுக்கு. ஓகே. பாய் பாய் சௌமியா. பாய் பாய்.